நம்ம வாழ்க்கையில ஏமாறாம இருக்கணும்னா என்னடா பண்ணணும்? எதையும் எதிர்பார்க்காத. அப்ப காயப்படாம இருக்கணும்னா ரொம்ப உண்மையா இருக்கிறத நிப்பாட்டிக்க. அடி வாங்காம இருக்கணும்னா ரொம்ப பேசாத. நிம்மதியா இருக்கணும்னா இருக்கிறத வச்சு வாழ கத்துக்க. வழியே இல்லாம இருக்கணும்னா யாரையுமே நம்பாத. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. சுதனே, நான் நைட்டு தூங்கும் போது யமதர்மா என் கனவுல வந்தாயிரா. என்னப்பா சொல்ற? நீ சாக போற, உன் கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுன்னு கேக்குறாரா. என்னப்பா சொல்ற? எனக்கு தெரியாம உனக்கு கடைசி ஆசையா? என்ன கேட்ட? எங்க மாமா கருப்பன் கல்யாணத்தை எப்படியாவது பாத்துறதுன்னு கேட்டேன்டா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? திடீர்னு அந்த யமனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உனக்கு சாவே கிடையாது, நீ சந்தோஷமா ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருடா. இந்த யமனுக்கே தெரிஞ்சு போச்சு போல கருப்பனுக்கு கடைசி வரைக்கும் நடக்காதுன்னு. ஏன்பா நிகாஷினி, ஏன்பா காந்தி தாத்தாவுக்கு முடியல? உண்மையை பேசுறவங்களுக்கு முடிய இருக்காதுடா. ஓஹோ, அதான் பெண்களுக்கு நீளமா முடி இருக்குதோ? எல்லாம் டெக்னாலஜி. எல்லாரும் சொல்றாங்க உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போறதுக்கு காரணமே நல்ல மனசு தானே. இத சொன்னா பைத்தியம்ன்றாங்க. காதல் தோல்வி ஆயிருச்சுன்னு சரக்கு அடிக்காதீங்கடா. பொண்ணுங்க நிறைய இருக்கு, ஆனா உனக்கு கிட்னி ஒண்ணுதான் இருக்கு, பார்த்து நடந்துக்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஓவர் ஓவர். தீபாவளி மட்டும்தான் இருக்கு, ஹாப்பி இல்ல, ஓவர் ஓவர். மச்சான், நான் உங்க கூட ஃப்ரெண்டா தானே பழகுறேன். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஆனா எனக்கு என்னமோ ஒரு பைத்தியத்து கூட பழகுற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு மச்சான். நல்ல மனச வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத மச்சான். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, ஒண்ணு பணம் இருக்கணும், இல்லனா அழகு இருக்கணும். அது மட்டும் இருந்தா போதும். நல்ல பொண்ணு, நல்ல பையன், நல்ல மனசு, அது மட்டும் இருந்தா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போற அளவு சோதிப்பாங்க. இப்ப நல்ல மனசு உள்ளவங்க வேஸ்டா மச்சான்? கண்டிப்பா வேஸ்ட். இங்க நல்ல மனசு உள்ளவங்க தான் அதிக கஷ்டப்படுவாங்க. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி மச்சான், இந்த உலகம் எப்ப திரும்ப போதோ. மச்சான், ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன மச்சான் வித்தியாசம்? நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது ஆசை, ஆனா அதுக்கு பிறகு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அது பேராசை. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சூப்பர் மச்சான். எங்க மச்சான், இத சொன்னாதான் கமெண்ட்ல கழுவி ஊத்துறாங்க. நல்லதுக்கே காலம் இல்ல. அவ்வளோ கிடைக்கிறான்னு விடு மச்சான். ரயில் போனாதான் தண்டவாளம் தெரியும். நீ மூடு, உடனே புலவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவ. ஆபத்துல உதவுறவனே உண்மையான நண்பன் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய்ங்க, ஆபத்து வர்றதே இந்த நாயினாலதாங்க. வாழ்க்கையில உருப்படணும்னா என்ன வச்சா பண்ணணும்? வாழ்க்கையில உருப்படணும்னா 4 வழிதான் இருக்கு. என்ன வழி? யாரையும் ஏமாத்த கூடாது, பொய் சொல்ல கூடாது, திருடக்கூடாது. அப்ப அந்த 4வது வழி என்ன? எவன் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்னன்னு நாம பாட்டு கண்டுக்காம இருக்கணும். நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன மச்சான், உங்க பக்கத்து வீட்டுல ஒரே சவுண்டா இருந்துச்சு? அது ஒண்ணு இல்ல மச்சான், புருஷன் முன்னாடி சண்டை மச்சான். அந்த அக்கா அந்த அண்ணனை கூட்டு அடி அடின்னு அடிச்சு பிடிச்சி. அது சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண அந்த அண்ணனுக்கே இந்த அடி விழுவுதுன்னா செத்தாலும் அவங்களோட தாண்டின்னு சொல்லிட்டு லவ் மேரேஜ் பண்ணவங்க உயிரோட இருப்பாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. சுதனே, நான் நைட்டு தூங்கும் போது யமதர்மா என் கனவுல வந்தாயிரா. என்னப்பா சொல்ற? நீ சாக போற, உன் கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுன்னு கேக்குறாரா. என்னப்பா சொல்ற? எனக்கு தெரியாம உனக்கு கடைசி ஆசையா? என்ன கேட்ட? எங்க மாமா கருப்பன் கல்யாணத்தை எப்படியாவது பாத்துறதுன்னு கேட்டேன்டா.
அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? திடீர்னு அந்த யமனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உனக்கு சாவே கிடையாது, நீ சந்தோஷமா ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருடா. அந்த யமனுக்கே தெரிஞ்சு போச்சு போல கருப்பனுக்கு கடைசி வரைக்கும் நடக்காதுன்னு.